ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஸ்ரீ. இன்னைக்கு நான் எந்திரிச்சு வரதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து அவனுக்கு சாப்பாடு போடுவேன்னு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு பறவைங்களுக்கெலாம் வந்து இன்றைக்கி சாப்பாடு வச்சுட்டு சங்குப்பூ நிறையா பூத்து இருந்துச்சு. சரி டீ போட வேணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கலாம் சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து டே 5 ஆஃப் கார்த்திகை. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வேறனால சரின்னு சொல்லிட்டு சாம்பிராணிலாம் போடலான்னு சொல்லிட்டு இந்த அடுப்பு கறியெல்லாம் வந்து இதில் ஹீட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வீடெல்லாம் தொடச்சிருந்தனால அந்த கோலம்லாம் அழிச்சிட்டு புதுசாக கோலம் போட்டு இன்றைக்கி சாமி கும்பலான்னு ரெடி ஆயாச்சு. கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு முருகருக்கு வந்து விளக்கேற்றி இன்றைக்கும் சாமி கும்பிட்டு அதுவும் சாம்பிராணிலாம் போட்டு ஒரே வீடே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப வந்து மோமோஸ் சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்டது. எனக்கு ஃபஸ்ட்டுலாம் மோமோஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸோட இடத்துல சாப்பிட்டோம். அங்கே சூப்பராக இருந்துச்சு. சரி நம்ம இன்றைக்கி வீட்லேயே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம், எப்படி வரப்போகுதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த சாப்பரில் தான் வந்து மாவெல்லாம் பிசைஞ்சு இந்த காய்கறிலாம் கட் பண்ணியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு நானும் நிறையா வீடியோ ரெஃபரன்ஸ்லாம் பார்த்து பண்ணி ஒரு சில வீடியோவில் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க, ஒரு சில இதில் ஆட் பண்ணல. சரி நம்ம ஆட் பண்ணியே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி சட்னி, மோமோஸ் சட்னி, அதுக்கப்புறமேட்டு மோமோஸ் ஃபில்லிங் எல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. பட் இருந்தாலும் ஒர்த்து வருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த செஞ்சு சாப்பிடும்போது. இந்த சட்னியில் வந்து சீனி, உப்பு, அதுக்கப்புறம் வினிகர்லாம் போட்டு சட்னி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த மோமோஸ் மடிக்க தான் வரவே இல்லை ஃபஸ்ட் டைம் வேறையா. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு வந்துருச்சுல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு ஷேப் கொண்டு வந்தாச்சு, நல்லாவே வந்துருந்துச்சு. ஒரு மொதல் 2-3 மட்டும் எனக்கு சுத்தமாக வரல. அதுக்கடுத்து பண்ணது எல்லாமே வந்து ஷேப்பும் நல்லா வந்துச்சு. அது இல்லாமல் மோமோஸ் டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வெளியில் வாங்கும்போது என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதோட டேஸ்ட்லேயே இருந்துச்சு. சட்னியுமே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே எனக்கு இல்லை. வீட்டில் எல்லாருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்தா எல்லாருமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. வெளியே வாங்கினா ஒரு பீஸே வந்து நமக்கு 15 ருபீஸ் கிட்ட ஆகும். வீட்டில் வந்து ஒரு 20 பீசஸ் கிட்ட வந்துச்சு நான் செஞ்சது. ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுவும் அந்த கிளைமேட்டுக்கு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.